இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சிபி ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் 57ஆம் ஆண்டு தெய்வமா கவி கம்பன் விழா இன்று துவங்கியது. முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை வகித்தார். மங்கள இசையுடன் கலை மாமணி ஜெகதீசன் மலர் வணக்கம் செலுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி, கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி எம்பி, செயலாளர் சிவக்கொழுந்து ஆகியோர் வரவேற்றனர். கம்பன் விழாவை துவக்கி வைத்து கம்பராமாயண புத்தகத்தை கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக்கொண்டார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, ஏகேடி ஆறுமுகம், முன்னாள் எம்பி சிபி திருநாவுக்கரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவை துவக்கி வைத்து துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பேசினார். தாய் தமிழ் புகழ் தரணி எங்கும் பரவட்டும், அனைவரும் ஒன்றாக சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பது ஜனநாயகம் அல்ல, சர்வாதிகாரம். மனிதன் தான் பிறந்த ஜாதியை மட்டும் உயர்ந்தது என நினைக்கக்கூடாது. எந்த ஜாதியும் தாழ்ந்ததும் இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை இந்த சமுதாயத்திற்கு அளிக்கின்றனர். ராமர் புகழ் இன்று உலகமெங்கும் பரவ கம்பன் பாடியதே காரணம். 57 ஆண்டு கம்பன் விழாவிற்கு இல்லாத இந்த சிறப்பு இந்த ஆண்டு கிடைத்துள்ளது. கம்பன் போற்றிய ராமன் சிறைக்கு உள்ளாக இருந்தான். இப்பொழுது தான் பிறந்த இடத்தில் கோவில் கட்டி வாழ்கிறான். இது 500 ஆண்டுகால போராட்டம். எனக்கு சொந்தமானதை யாரும் அபகரித்து விடக்கூடாது, அவர்களின் உரிமை பறிக்கப்படக்கூடாது என்ற கருத்து நிரூபணமாகிவிட்டது. யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாதவன் தமிழன், யாருக்கும் அஞ்சாதவன், அறத்தின் பால் நிற்பவன்தான் தமிழன். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாஜ்பாய் அளித்தார். ஒவ்வொரு மனிதனும் தாய் மொழியை, தாய் திருநாட்டை தாயை நேசிப்பது போல நேசிக்க வேண்டும். இன்று அம்மா என அழைப்பதை விட மம்மி என அழைக்கும் கூட்டம் அதிகரித்துள்ளது. ஆங்கிலத்தை குறை சொல்லவில்லை, ஆங்கிலமும் நமக்கு தேவைதான். வீட்டிலும் ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்பது எப்படி சரியாகும்? ஆங்கிலம் தெரிந்தால் அறிவு வந்து விட்டதாக நினைக்கின்றோம். திருவள்ளுவர், கம்பனுக்கு ஆங்கிலம் தெரியுமா? ஆனால் அவர்கள் படைத்த உலக மறைகள் ஷேக்ஸ்பியருக்கோடவும் போட்டி போடும். நாம் வீட்டில் அம்மா என அழைக்க கற்றுத்தர வேண்டும். தயக்கம் இருக்கக்கூடாது. இதுதான் நம் மரபுகளை காத்து நிற்கும். கம்பன் காலத்தில் இஸ்லாம், கிறிஸ்துவம் இல்லை. ஆனால் சமணம், பௌத்தம் இருந்துள்ளது. ஆனால் கம்பன் சொல்லியது இன்று வரை நீடிக்கின்றது. ஒருபோதும் எனக்கு மத வெறி இல்லை. என் இந்து மத தெய்வீகத்தின் மீது உள்ள நம்பிக்கை பிற மதத்தை ஒருபோதும் இழித்தும் பழித்தும் பேசக்கூடாது என சொல்லிக் கொடுத்துள்ளது. நான் மதங்களுக்கு எதிரானவன் அல்ல. ஒருபொழுதும் மத மாற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன். என் மதத்திலிருந்து ஒருவன் அவனாக மதம் மாறினால் அது அவனுடைய சுதந்திரம். ஆனால் ஒரு மதத்தை காட்டிலும் மற்றொரு மதம் பெரிது என கூறுவது போராட்ட குணத்தை தான் வளர்க்கும். இணக்கத்தை, பாசத்தை, ஒற்றுமையை ஒருபோதும் வளர்க்காது. பரந்து விரிந்த கடல் போன்றது தெய்வம். யாருக்கு யாரை எப்படி வழிபட வேண்டும் என நினைக்கிறார்களோ அப்படி வழிபடும் உரிமையை உலகில் தந்துள்ள ஒரே மண் நம் பாரத மண். யூதர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட பொழுது பாரத தேசத்தில் மட்டும்தான் தொல்லைப்படுத்தப்படாமல் இருந்தார்கள். இதைத்தான் பிரதமர் மோடி ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனின் வரிகளை கூறியுள்ளார். தமிழன் விருந்தோம்பல் பண்பை ஐநா சபை அப்பொழுதுதான் உணர்ந்தது. நம் பெருமைகளை நமக்குள் வைக்காமல் உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும். கம்பன் விழாவை உலகின் பல நாடுகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். பிரதமர் மோடிக்கு கூட கிடைக்காத மக்கள் முதல்வர் என்ற பெருமை ரங்கசாமிக்கு கிடைத்துள்ளது. அவர் கம்பன் விழா மூலம் தமிழர்களின் பன்மையை உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டும். முதல்வர் ரங்கசாமியோடு இணைந்து நானும் பணியாற்றுவேன். சில கடுமையான நடவடிக்கைகளை புதுவையில் எடுக்க வேண்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட, நியாயம் தர்மம் நிலைநாட்ட நாங்கள் எடுக்கும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மகத்தான புதுவையை உருவாக்குவோம். உலகின் சுத்தமான சுகாதாரமான நகரமாக புதுச்சேரியை உருவாக்குவோம் என தெரிவித்தார்.
புதுச்சேரியில் மாநில அளவில் 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று அமலார்பவம் பள்ளி மாணவன் முதலிடம். மருத்துவராக ஆவதே எனது ஆசை என பேட்டி. புதுச்சேரியில் கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த 7590 மாணவர்களும் 7362 மாணவிகளும் என மொத்தம் 14952 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 6801 மாணவிகளும் 6527 மாணவர்களும் என மொத்தம் 13328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளில் 89.14% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 107 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளியை சேர்ந்த மாணவன் பரத்குமார் 500க்கு 498 மதிப்பெண்கள் எடுத்து புதுச்சேரி மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு பள்ளியின் தாளாளர் லூர்துசாமி சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்தினார். இது குறித்து மாணவன் கூறும்பொழுது, படிப்பதற்கென சரியான நேரம் ஒதுக்கி படித்ததாகவும் பள்ளியில் சொல்லிக் கொடுத்த பாடத்தை படித்ததாலேயே வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்த அவர், மருத்துவராக படித்து கலெக்டராக உயர்வேன் எனவும் அவர் தெரிவித்தார். அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட முடியாது. என்னோட நன்றி கடன் என்னோட டீச்சர்ஸ் மற்றும் பிரின்சிபல்ஸ் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்கல. டெய்லி டீச்சர்ஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க், டெய்லி அன்னன்னைக்கு நடத்துகிற பாடங்களை மட்டும் நைட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு காலையில் 4 o'clock எழுந்து திருப்பி அதை ரிவைஸ் பண்ணிப்பேன். இதனால தான் என்னால் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுது. இதுக்கு என்னோட டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், வைஸ் பிரின்சிபல் சார் அண்டு சீனியர் பிரின்சிபல் சார், பிரிட்டோ சார் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எந்த கோர்ஸ் இதுக்கப்புறம் நான் 11th ஸ்டாண்டர்டில் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். அண்டு 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிகிரி, அதாவது ஒரு எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி டெஸ்ட் அட்டன் பண்ணி ஐஏஎஸ் ஆகணுன்றது என்னோட ஆம்பிஷன். தேங்க்யூ. புதுச்சேரியில் மனதை கொள்ளை கொள்ளும் தங்க நகை விற்பனையில் தடம் பதித்த லட்சுமி ஜுவல்லரியின் புதிய அவேரா டைமண்ட் விற்பனை நிறுவனம் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்து காலத்திற்கு ஏற்ப புதிய வடிவமைப்புகளை உள்ளடக்கிய உள்ளம் கொள்ளை கொள்ளும் ஆபரணங்களை புதுச்சேரி லட்சுமி ஜுவல்லரி விற்பனை செய்து வருகின்றது. அந்த வகையில் அனைவரும் வாங்கி அணிந்து மன மகிழ்ச்சி கொள்ளும் வகையில் உயர்வான தரத்தோடு நிறைவான விலையில் புதிய வடிவமைப்பில் வைர நகைகள் விற்பனை செய்யும் புதிய நிறுவனத்தினை இன்று லட்சுமி ஜுவல்லரி துவங்கியது. இன்று நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவேரா டைமண்ட் நிறுவனத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஊழியர்கள் திரளாக பங்கேற்றனர். விழா ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி நிறுவனத்தின் தலைவர் நாகராஜன், மேலாண் இயக்குனர் நவீன் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர். லேப்ரோன் டைமண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா இயற்கை டைமண்ட்ஸ் இன்னொரு வித்தியாசம் இருக்குது. இது ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேம். இயற்கை வைரத்தை விட இது 70% விலை கம்மி. இது வைர வைரம் ஒரு புது டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி. இது இவ்வளோ விலை கம்மியாக கிடைக்கிறதால இனி வைரம் ஒரு எட்டாக்கனியாக இருக்காது, எல்லாருக்கும் வைரம் வாங்க முடியும். இந்த அவினாஷோரம் பாண்டிச்சேரியில் திரு என்ஆர் அவர்கள்
இங்கே இருக்கிற டிசைன்ஸ், இங்கே இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே வேறு எங்கேயும் கிடைக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரீமியம் டிசைன்ஸாக இருக்கும். இது எல்லா டைமண்ட்ஸும் பைபேக் கேரண்டியோட வரும். எல்லா டைமண்ட்ஸும் சர்டிஃபைட் டைமண்ட்ஸ். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் SGS சர்டிஃபிகேட்டோட வரும். இந்த பூமியை இந்த அழகு நீங்கள் பார்க்கறதுக்கு அவசியம் ஒரு வாட்டி எவ்வளோ வந்து பார்க்கணும். ஆக்சுவலி இது ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து கேரட் வந்து 22,000. ஆஃபர் இது ப்ரைஸே வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கிறதுனால இப்படி தச்சமே பொருளே வந்து மின் வரி நிலுவைத் தொகைகளை தவணை முறையில் கட்டுவது சம்பந்தமாகவும் மின்துறை அதிகாரிகளிடம் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் 500க்கும் மேற்பட்டது உள்ளது. குடியிருப்புகளில் கடந்த காலங்களில் மின் வரி சரியாக செலுத்தாத காரணத்தினால் தற்பொழுது ஒவ்வொரு குடியிருப்புக்கும் அதிகமான அளவில் மின் வரி வசூல் செய்வதற்கான ரசீதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் இதனை கட்ட தவறினால் மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டு வருகின்றது. அப்பகுதி மக்கள் தினசரி கூலி வேலைக்கு செல்லும் ஏழை மக்களிடம் அதிக அளவில் மின்துறை மூலம் வரி வசூல் செய்வது கண்டிக்கத்தக்கதாக உள்ளது. மேலும் இந்த நிலுவைத் தொகைகளை தவணை முறையில் கட்டுவது சம்பந்தமாகவும் மின்துறை அதிகாரிகளிடம் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரி சண்முகம் அவர்களிடம் மேற்கண்ட பிரச்சினையை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையின் பொழுது கண்டாக்டர் தோட்ட பகுதி மக்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மனித நேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி சாரம் மதர் முதியோர் இல்ல நிர்வாகியும் முனைவருமான பரணி சந்திரன் லெபாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சாரத்தில் இயங்கி வரும் மதர் முதியோர் இல்ல நிர்வாகியும் முனைவருமான கமல் என்கின்ற பரணி சந்திரன் லெபாஸ் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி ஏழை எளிய மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பிருந்தாவனத்தில் தூய்மை பணியாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு முனைவர் பரணி சந்திரன் வழங்கினார். தொடர்ந்து 45 அடி ரோடு காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முதியோர் இல்லத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் அன்னதானத்தை பெற்றுக்கொண்ட ஏழை எளிய மக்கள் வயிறார உண்டு முனைவர் பரணி சந்திரனை மனதார வாழ்த்தியும் சென்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பிராமினால் வீதியில் இயங்கி வரும் டேனியல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு 2023-24 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை பிராமினால் வீதியில் இயங்கி வரும் டேனியல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு 2023-24 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளியின் முதல்வர் திருமதி நிர்மலா வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்தினார். மேலும் 473 மதிப்பெண்கள் பெற்று நிதுலா முதலிடம் பிடித்துள்ளார். 465 மதிப்பெண்கள் பெற்று பிரவீனா 2ஆம் இடமும் 444 மதிப்பெண்கள் பெற்று கிருத்திகா 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். மேலும் தேர்வு எழுதிய 10 மாணவ மாணவியரில் 7 பேர் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் இந்த பள்ளி தொடர்ந்து 3ஆம் முறையாக SSLC பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி கொடுத்து டேனியல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி சாதனை படைத்துள்ளது.
பேரவைக்கு மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதல் பட்டியலை நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட சிவகுமாரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் அரசியல் சார்பற்ற மக்கள் இயக்கமாக கடந்த 16 ஆண்டு காலமாக 24 தொகுதிகளிலும் PPRP RLV என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் மூலம் மக்களின் தேவைகளை அறிந்தும் அதனை தீர்க்கின்ற வகையில் அரசுக்கும் மக்களுக்கும் உறவு பாலமாக இருந்து செயல்பட்டு வருகின்ற RLV ஜனநாயக பேரவையில் சமீபத்தில் பழைய மாநில நிர்வாகிகள் கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமரன் நியமிக்கப்பட்டார். அதன்படி முதலியார்பேட்டை, உப்பளம், உருளையன்பேட்டை, ஏம்பலம், ஊசுடு, இந்திரா நகர், வில்லியனூர் ஆகிய 7 தொகுதிகளுக்கு தொகுதி அமைப்பாளர்களையும் மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி ஆகியவற்றிற்கு அமைப்பாளர்களும் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவைக்கு 6 பேர் கொண்ட புதிய மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். இதில் மாநில தலைவராக நடிகர் சூர்யா ரசிகர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் சிவகுமரன் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில துணைத் தலைவராக ராதாகிருஷ்ணனும், கணேஷ் மாநில பொது செயலாளராகவும், சிறு வயதிலிருந்தே மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தொடர் நிலையாக உதவி செய்து வரும் சமூக ஆர்வலர் மாஸ்கோ பொது செயலாளராகவும், லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த கோமதி பொருளாளராகவும், அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்த ராஜகுரு செயலாளராகவும் நியமித்து மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை RLV ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். முன்னதாக மாநில பொது செயலாளராக பொறுப்பேற்றுள்ள மாஸ்கோ RLV அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றிகளை தெரிவித்து ஆசி பெற்றார். இதில் RLV பேரவையின் மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ரவிவர்மன், முதலியார்பேட்டை அமைப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர் தொகுதி மகளிர் அணி அமைப்பாளர் பரமேஸ்வரி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி பழைய துறைமுக முகத்வாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள சுற்றுலா படகை நள்ளிரவில் மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்தி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் அரசு அனுமதி பெற்று பழைய துறைமுக பகுதியிலிருந்து தனியார் மூலம் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கிரபாளையம் பகுதியை சேர்ந்த நிலவழகன் என்ற வாலிபர் ரூபாய் 7 லட்சம் செலவில் சுற்றுலா படகு ஒன்றை தயார் செய்து அரசின் அனுமதிக்காக காத்திருந்தார். இந்நிலையில் பழைய முகத்வார பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலவழகனின் படகை நேற்று நள்ளிரவு மர்ம நபர்கள் சிலர் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதனால் படகு முழுவதும் தீயில் எரிந்து சேதமானது. இது தொடர்பாக படகின் உரிமையாளர் நிலவழகன் அளித்த புகாரின் பெயரில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா மற்றும் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் தீயில் எரிந்து சேதமான படகை பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அரசிடம் பேசி உரிய நிவாரணம் பெற்று தருவதாக உறுதியளித்தனர். மேலும் சுற்றுலா படகுகள் இயங்கும் பழைய துறைமுக பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் சமூக விரோதிகள் கஞ்சா போதையில் இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும், எனவே இரவு நேரத்தில் அந்த பகுதியின் பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டுமென சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக நடைபெற்ற அசிஸ்டன்ட் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாக வைத்தியலிங்கம் MP தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, புதுச்சேரியில் காவல்துறை தற்பொழுது சுதந்திரமாக நடப்பதால் தான் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்படுகின்றது. மேலும் அதிக அளவில் பதுக்கப்படுகின்ற போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கும் வகையில் காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பு பிரிவை உருவாக்க வேண்டும் என்றும் போதைப் பொருட்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்ட வைத்தியலிங்கம், கடந்த 3 ஆண்டுகளில் இதுதான் முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனை. இந்த அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது. 10 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அந்த தேர்வை எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அனுபவங்கள் இல்லாதவர்களும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்று என்றார். தேர்வை நடத்திவிட்டு அதற்குண்டான மதிப்பெண்களையும் தரவரிசை பட்டியலையும் வெளியிடாதது ஏனென்று கேள்வி எழுப்பிய அவர், தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் அவர்களின் குற்றங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று அதிகாரிகள் தயங்குவதாக குற்றம் சாட்டினார். தேர்வு எழுதிய அத்தனை பேரின் மதிப்பெண்களையும் வெளியிடுவதோடு விடைத்தாள்களையும் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இல்லை என்றால் இது குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 600 பேர் மட்டுமே தேர்வை எழுதி இருக்கின்றார்கள். அவர்களுடைய மதிப்பெண் பட்டியலை வெளியிட இவர்களுக்கு என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பிய அவர், முதலமைச்சரின் ஆலோசனைகளை இங்கிருக்கும் ஆளுநர்களே ஏற்க மறுக்கின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு இந்த நிலைப்பாடு என்றால் இது எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சர் தெரிந்தும் தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். புதுச்சேரியின் மையப்பகுதியான காமராஜர் நகர் ஜாய் ஆலுகாஸ் பின்புறம் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள சாய்பாபா ரெசிடென்சியின் மாடல் ஹவுஸ் திறப்பு விழா இன்று காலை 9:31 மணியளவில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். யாக்டோ ப்ராப்பர்ட்டிஸின் சாய்பாபா ரெசிடென்சியில் 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பு, சிமெண்ட் கான்கிரீட் தளத்துடன் கார் பார்க்கிங் வசதி, லிஃப்ட் வித் கிரானைட் கிளாட்டிங், generate with backup for common area, car parking, pumps, 100 watt bar 3 BHK and 800 watt 2 BHK, fire extinguisher provided in common area and car parking, rainwater resorting, borewell with pump arrangement, common area lighting, automatic on and off system போன்ற சிறப்பு அம்சங்கள் உள்ளது. இந்நிகழ்வை யாக்டோ ப்ராப்பர்ட்டிஸ் சிறப்பாக நடத்தி வைத்தனர். மேலும் விவரங்களுக்கு 9071555565 மற்றும் 9087775565க்கு தொடர்பு கொள்ளவும். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய 110ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய 110ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கிய பிரம்மோற்சவ விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் இந்திர விமானம், காமதேனு வாகனம், நாக வாகனம், யானை வாகனம், சிம்ம வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வந்தது.
இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று செடல் உற்சவத்துடன் இந்த ஆலயத்திற்கான 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊர்கூடி தேர் இழுப்போம் குழுவினரால் உருவாக்கப்பட்ட புதிய தேரில் சிறப்பு அலங்காரத்துடன் செங்கழுநீர் மாரியம்மன் தேரில் அமர்த்தப்பட்டு தேரோட்ட விழா துவங்கியது. இதில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், முருங்கம்பாக்கம் பாஸ்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேர் திருப்பணி செய்த தபதியார்களுக்கு விஸ்வகர்மா சமுதாயத்தினர் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர்கூடி தேர் இழுப்போம் குழுவினர், ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் பரதநாட்டிய விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் சிவனடியார் திருக்கூட்டம் சார்பாக திருவாசக செம்மல் சிவசங்கரன் தலைமையில் திருவாசகம் மூற்றோதுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய விழாவும் நடைபெற்றது. முன்னதாக காலை கோபூஜை, கணபதி ஹோமம், 108 சங்காபிஷேகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பரதநாட்டிய விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் 232ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் 232ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து மாலை போட்டுள்ள பக்தர்கள் பால்குடம் எடுத்து மற்றும் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல், தொடர்ந்து ஜீவ பீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ, சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.
கவுன்சிலர் கொடுக்குறோங்க வந்து நின்னா ஒரு எம்எல்ஏ வந்து நிற்கிறாரு அது கொடுத்தாருன்னா கொஞ்சம் கொடுக்குறாங்க குணசேகரண்ணா இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.